ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ்கே விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து பிரியாணி பண்ண போகிறோம், ரெடிமேட் பிரியாணி. ஸோ ஆல்ரெடி இங்கே பேஸ்ட் எல்லாம் இதுலேயே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் 1/2 kg சிக்கன் வாங்கியிருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பிரியாணி பண்ண போகிறோம், வெட்டிங் பாய் பிரியாணி கிட். ஸோ வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ கிட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க. ஓகே, கிட்டில் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் இருக்குது. பாஸ்மதி ரைஸு, அது பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஆயில், வெட்டிங் பிரியாணி ஆயில் சொல்லி ஒரு ஆயில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இப்போ ஆல்ரெடி சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு, திண்டுக்கல் சிக்கன் பிரியாணி பண்ணுற, ரெடிமேட் சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு ஆல்ரெடி இது வச்சுருக்கு, குக்கர் வச்சுருக்கு. ஸோ இப்போ அந்த பேஸ்ட்டை நம்ம வந்து கட் பண்ணி அதில் போடுவோம். ஆக்சுவலி நான் வந்து 2 இது வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் ரெண்டுமே ஒன்றா பண்ண போகிறேன். ஓகே, பேஸ்ட்டு ஸ்மெல் நல்லாயிருக்கு. ஓகே, நம்ம 2 பேஸ்ட்டும் போட்டாச்சு. ஏன்னா நம்ம வீட்டில் மொத்தம் 4 பேருக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறோம். 4 பேருக்கு அது 10 தெரியல, பார்ப்போம். அதில் 3 பேர் சர்வ் பண்ணலான்னு போட்டிருக்கு. ஆனால் இதை பார்த்தா எனக்கு என்னமோ 2 பேருக்கு கூட பத்தாது போல இருக்கு. அதனால தான் 2 வாங்கினேன். ஸோ இப்போ எல்லா பேஸ்ட்டும் போட்டாச்சு. ஸோ பேஸ்ட் போட்டாச்சு. இப்போ கேஸ் பற்ற வச்சுருக்கோம். ஸோ இப்போ அதை நல்லா இது பண்ணணும், வெயிட் பண்ணுங்க. இப்போ இதில் வந்து ஆயில் கொடுத்துருக்காங்க. அந்த ஆயிலே வந்து இந்த இதுலேயே மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த ஆயிலையும் போட்டாச்சு. 2 போட்டு கேஸ் பற்ற வச்சாச்சு. ஸோ இப்போ இது நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நம்ம சிக்கன் போடணும். ஸோ இப்போ வந்து இது நல்லா சூடாகணும். சூடாகி நல்லா இதுவாகணும், மிக்ஸ் ஆகணும். கேஸ் பற்ற வச்சாச்சு. கொஞ்சம் நல்லா சூடேறட்டும். சூடேறினதுக்கப்புறம் இதில் சிக்கன் போடுவோம். சிக்கன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசி போடுவோம். ஓகே, நல்லா கொதிக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து சிக்கன் போடலாம். நல்ல 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 ஸ்மெல் வருது, திண்டுக்கல் பிரியாணி ஸ்மெல். ஸோ இப்போ வந்து நம்ம சிக்கன் போடுறோம். நம்ம 1/2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கோம். ஸோ அந்த 1/2 கிலோ சிக்கன் போடுறோம்.
நல்லா கொதிக்கட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம். குழம்பு வந்து இன்னொரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் அப்போ தான் சிக்கன் வேகும். வேந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அரிசி போட முடியும். இது ஆஃப் பண்ண கொஞ்சம் நேரம் ஸ்லோ பண்ணுங்க, என் பேட்டரி முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ நல்லா கொதிக்குது. சிக்கன் நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. ஸ்மெல் நல்லா இருக்கு. இப்போ அரிசி போடுவோம். கொஞ்சம் நேரம் ஆகட்டும், 5 நிமிஷம் இதுவாகட்டும். நல்லா கொதிக்குது. சிக்கன் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அரிசி போடுவோம். நல்லா வெந்தானதான் தான் நல்லாயிருக்கும் பிரியாணி. இது வேறு பெட்டிங் பிரியாணி வேறு போட்டிருக்காங்க. பார்ப்போம் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா கொதிக்குது. ஓகே, இப்போ அரிசி போடலாம். ஓகே, அரிசி நல்லா இது வந்துச்சு. இப்போ தண்ணி ஊற்றணும். ஓகே, முன்னாடி வச்சது சின்ன குக்கரு, நான் ஒரு இது நினச்சி வச்சாச்சு. ஸோ இப்போ குக்கர் மாற்றிட்டோம். ஸோ வேறு குக்கரில் வச்சுருக்கோம், பெரிய குக்கரில். ஸோ இப்போ நல்லா இதுவாகிட்டுருக்கு. கொஞ்சம் கொதிக்கணும். இன்னும் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றணும். ஏன்னா ஒரு இது தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். மூடிட்டு 2 விசில் வரணும். ஸோ 2 விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் பிரியாணி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 விசில் வந்தாச்சு, விறக்கிட்டோம். இப்போ பார்க்க போகிறோம் பிரியாணி எப்படி வந்திருக்கு. ஓகே, பிரியாணி நல்ல ஸ்மெல் வருது. ஓகே, பிரியாணி ரெடி. சிக்கன் பிரியாணி, வெட்டிங் பாய் பிரியாணி ரெடி. ஸோ இதை சாப்பிடும்போது பிளேட்டில் வச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரியாணி ரெடி.
ஸோ நல்லா சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கு. ஸோ சிக்கனில் நல்லா வெந்திருக்கு. ஸோ சோறும் நல்லா வெந்திருக்கு. டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. பாஸ்மதி ரைஸ்ன்றதுனால நம்ம ஹோட்டலில் என்ன சாப்பிடுவோமோ அந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது வெட்டிங் பிரியாணி. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, இப்போ பிரியாணி எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு பார்க்கலாமா? சூப்பராக இருக்குது. ஹோட்டல் டேஸ்ட் மாதிரி தான் இருக்குது பிரியாணி. டேஸ்ட் நல்லா இருக்குது, நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா தான் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.